சட்டை எங்க வச்ச? சட்டை உள்ளதாங்க இருக்கு. உள்ள இருக்கா? அம்மா அப்பா எங்க? அப்பா அதோ வர. அப்பா நான் ஆபீஸ் போய்டுறேன். பாபு சாப்பிட்டுட்டு போப்பா. அம்மா நீங்க எப்ப சமைச்சு லேட் ஆயிடுமா? இல்லப்பா எல்லாம் ரெடியா இருக்கு, வா உட்காரு. ரெடியா இருக்கா? சாப்பிட்டு போப்பா. எப்படி உட்காரு சொல்றேன். என்ன ஆச்சரியமா இருக்கு, டிஃபன் ரெடியா இருக்குன்றீங்க? பாரு இது என்னது? என்னம்மா இது கேரியரு? ஹோட்டல்ல வாங்கிட்டு வந்தீங்களா? இருப்பா சொல்றேன். ஹோட்டல் வாங்கின மாதிரி இல்லையே. ராஜ் வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்தீங்களா? புருஷன் வீட்டுக்கு போனது ராஜ் கூட நல்லா சமைக்க ஆரம்பிச்சிட்டா. இத கொடுத்து விட்டது ராஜி இல்ல மதி. பாத்துப்பா பாத்து, தண்ணி குடி, தண்ணி குடி பாத்து. என்னம்மா சொன்னீங்க? இந்த டிஃபனை கொடுத்து அனுப்புறது மதின்னு சொன்னேன். நேத்து ராத்திரி பூரா நானும் உங்க அப்பாவும் மதி வீட்டுல தான் இருந்தோம். நேத்து ராஜியும் ஷியாம் மாப்பிளையும் வந்திருந்தாங்க. அவங்க கிளம்புறப்போ மதியோட அம்மா மாப்பிளைக்கு போன் பண்ணி, மதி தனியா இருப்பா, உங்க அம்மாவை கொஞ்சம் துணைக்கு அனுப்புன்னு சொன்னாங்க. சம்மந்தி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, சரி நான் போறேன்னு சொன்னேன். உங்க அப்பா என்ன அங்க கூட்டிட்டு போய் விட வந்தாரு. அங்க போய் பார்த்தா மதி குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் வீட்டுக்கு வரத்துக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதான் அங்கேயே தங்கிட்டோம்பா. நீ சாப்பிடுப்பா. அம்மா உங்களை அவ கோச்சுக்கலையா? யாரு? மதிதாமா. எதுக்கு கோச்சுக்கணும்? இல்ல அது வந்து அதெல்லாம் இல்லப்பா, ரொம்ப சகஜமா இருந்தா, அன்பா பேசினா. காலையில கிளம்புறதுக்கு லேட் ஆயிடுச்சு. நாங்க கூட உனக்கு கடையில டிஃபன் வாங்கிட்டு போறோம்னு தான் சொன்னோம். மதிதான் இல்ல இல்ல ஹோட்டல் எல்லாம் வேண்டான்னு கேரியர்ல டிஃபன் வச்சு கொடுத்தா. சாப்பிடுப்பா. ஏங்க எப்படிங்க இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. நாம எல்லாரும் கடைசி வரைக்கும் மதிகையாலேயே சாப்பிட்டு இருந்திருக்கலாம். நான் பண்ண ஒரு தப்பு எல்லாத்தையும் மாத்தி போட்டுருச்சு. இப்ப என்னங்க கெட்டு போச்சு? மனசு இருந்தா மார்க்கம் உண்டு. நாம ஆசைப்படுற மாதிரி கடைசி வரைக்கும் மதி கையாலேயே சாப்பிடலாம். அவ இந்த வீட்டுக்கும் வரலாம். அம்மா இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு? அது இல்லப்பா, வந்து இங்க பாருமா, நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, பதிலுக்கு அவன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கா, அவ்வளவுதான். இதுக்கு மேல தேவையில்லாம முடிச்சு போட்டு எதையாவது பேசி நீங்களே சந்தோஷப்பட்டுக்காதீங்க. எப்பவும் மதி நம்மள அக்செப்ட் பண்ணிக்க மாட்டா. ஏன்டா அப்படி சொல்ற? நம்ம குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேர் மேலயும் அவளுக்கு அந்த அளவுக்கு வெறுப்பு இருக்கு. அப்படி வெறுக்கிறவளா இருந்தா அவ குடும்ப விஷயத்தை என்கிட்ட சொல்லுவாளா? என்னமா சொன்னா? எல்லாத்தையும் மனசு விட்டு பேசினா. அவ கஷ்டத்தை பத்தியும் சொன்னா. அதுலயும் பாவம், அவ இத்தனை நாளா கஷ்டப்பட்டு போராடி பார்லர் ஒண்ணு நடத்திட்டு இருந்தால. ஆமா. அது நல்லா போகுதுன்னு தெரிஞ்ச உடனே அந்த ஓனர் வந்து திடுதுப்புன்னு காலி பண்ணு, நானே நடத்திக்கிறேன்னு சொல்லிட்டாளா?
அம்மாவை கஷ்டப்படுத்தணும்னு இப்பதான் அவ தனி வீட்டுக்கு போயிருக்கா. அந்த பார்லர்ல வேற நல்ல வருமானம் வந்துச்சான். இப்படி சட்டுன்னு கைவிட்டு போச்சேன்னு ரொம்ப வருத்தப்பட்டா. பாவம், அவளுக்குன்னு கேக்குறதுக்கு யாரு இருக்கா? ஏன் நாம கேப்போமா? பாபு, நீ எதுவும் கேட்க வேணாம், சும்மாரு. அப்பா, இது வேற யாருக்காவது நடந்தாலே கேட்கணும்னு சொல்லுவேன். பாவம்பா மதி, அவளுக்குன்னு யார் இருக்கா? சரி, கேட்போம். ம். என்னம்மா, குழந்தை தூங்கிட்டானா? தூங்கிட்டாமா. ராத்திரியெல்லாம் என்ன பாடப்படுத்திட்டான் தெரியுமா? என்ன பண்றதுன்னே தெரியலம்மா. நல்லவேளை பாபுவோட அம்மா அப்பா வந்தாங்க. குழந்தைங்களுக்கு எப்பவுமே நடுச்சாமத்துல தான் முடியாம போகும். அந்த பயத்துல தான் நான் ஷாமுக்கு ஃபோன் பண்ணேன். எதுக்குமா தேவையில்லாம அவங்களெல்லாம் நீ கஷ்டப்படுத்தி? சும்மா இருமா. அவங்க இங்க வரலனா ராத்திரி உன் நிலைமை என்ன இருக்கும்? அதுக்காக நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல மதி. அவங்க வீட்ல எல்லாரும் தங்கமானவங்க. நம்ம குடும்பத்து மேல அக்கறையா இருக்காங்க. நம்ம சொந்தக்காரங்க எல்லாரும் நமக்கு விரோதமா போயிட்டாங்க. ஆனா அவங்க நம்மள குடும்பத்துல ஒருத்தவங்க மாதிரி பாத்துக்கிறாங்க. ஷாம நம்ம வீட்டு புள்ளையத்தான் நம்ம பாக்குறோம். அவங்களும் அப்படிதான். நம்ம வீட்டு ஷாமுக்கு தான் அவங்க பொண்ணு கொடுத்த மாதிரி அப்படி ஒரு சந்தோஷம். அதுக்கு என்னம்மா, ஷாமும் அந்த பொண்ணை நல்லதானே பாத்துக்கிறான். அதான் நீங்க சொல்லிதான் என் பொண்ணுக்கு இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சதுன்னு அவங்க பூரிச்சு போறாங்க. வயித்துல பிறந்தாதான் உறவா? நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அத்தனை பேரும் உறவுக்காரங்க தாம்மா. மதின்றது யாருமா? நான் தான் சார். என்ன விஷயம்? ஏம்மா, நீ ஒரு பொண்ணு தானே, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நீ இப்படி ஒரு வேலையை பண்ணலாமா? உன்னால எங்களுக்கு தான் அசிங்கம். கோர்ட்ல இருந்து எங்க டிபார்ட்மெண்ட் கண்டிச்சு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. என்ன சார் சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. சும்மா நடிக்காதம்மா, உண்மையை சொல்லு. இல்ல சார், உண்மையாவே எனக்கு ஒண்ணும் புரியல. அப்ப அவங்களும் யாரும் தெரியாதுன்னு சொல்ல போல இருக்கு. கான்ஸ்டபிள் சார், கூட்டிடுவோமா? எஸ் சார். டாமா, கீழே இறங்கு. வா வான்னு சொல்றல. இறங்கு இறங்கு. பாஞ்சாலி 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 பாஞ்சாலி. இந்த அம்மா உங்க மாமியார் தானே? ஆமா சார். இந்த அம்மா கன்னியாகுமரி கடல்ல இறங்கி தற்கொலை செய்ய போயிருக்காங்க. அலை எடுத்துட்டு வந்து கரையில சேர்த்திருக்கு. அங்க இருந்தவங்க பார்த்துட்டு இவங்களை ஆஸ்பத்திரி கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. இவங்களை டெஸ்ட் பண்ண டாக்டர்ஸ் இவங்களுக்கு அம்னிஷான்னு கன்ஃபார்ம் பண்ணி கோர்ட்டுக்கு சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. இவங்களுக்கு இப்ப பழசு எதுவுமே ஞாபகம் இல்லை. இந்த மாதிரி சூழ்நிலையில சொந்தக்காரங்க கிட்ட தான் இவங்க இருக்கணும்னு கோர்ட்டு உத்தரவு போட்டிருக்கு.
அதனால இவங்கள நீதாம்மா பாத்துக்கணும். நான் எதுக்கு சார் அவங்கள வச்சு பாத்துக்கணும்? மதி, நீ சும்மா இருமா. என்னம்மா கோபப்படுற? புத்தி சுவாதீனம் இல்லாத இந்த அம்மா மதி மதின்னு உன் பேர் தான் சொல்லிட்டு இருக்காங்க. நந்து 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 நந்து. பாத்தியா எப்படி புலம்புறாங்கன்னு? இவங்க துணி மூட்டையை செக் பண்ணப்ப ஓம் வீட்டு அட்ரஸ் தான் இருந்துச்சு. விசாரிச்சதுல நீதான் மருமகன்னு தெரியுது. அதான் கோர்ட்டு உத்தரவை நிறைவேற்றிட்டு போலான்றதுக்காக வந்திருக்கோம். இப்ப என்ன சார், இவங்கள அவங்க மருமக கிட்ட ஒப்படைக்கணும், அவ்வளவுதானே? ஆமா. நீங்க வண்டியில ஏறுங்க சார், நான் உங்க கிட்ட கூட்டிட்டு போறேன். எங்கம்மா? வாங்க சார், சொல்றேன். கான்ஸ்டபிள், இவங்களை check எங்கம்மா பண்ணிக்கலாம். போற? ம், வர ஏத்துமா. இருமா. ஜீப்ல ஏறுமா. என்ன மச்சான் நீ இங்க வந்து இறங்கிட்டு வந்துட்டேன்ற, எதுக்கு இப்ப அவசரப்படுற? நீ இப்படிலாம் கோவப்பட தெரிஞ்சுதான் கோவில்ல அப்சரா பார்த்த உடனே உனக்கு நான் ஃபோன் பண்ணல மச்சான். இந்த கரமூச்ச சரக்கு உள்ள போன உடனே போதையில பாசம் ஓவராகி உன்கிட்ட சொல்லிட்டேன் மச்சான். இப்ப என்னடானா நீ புறப்பட்டு வந்து நிக்கிற. இப்ப என்ன, நான் இங்க வந்தது உனக்கு தொந்தரவா இருக்கா? ஏன்டா கோச்சிக்கிற? நான் அதுக்கு சொல்லலடா. நீ வரேன்னு தெரிஞ்சிருந்தா ஃபுல் டீட்டெயில் விசாரிச்சு வச்சிருப்பல. என்ன விசாரிக்க போற? இல்லடா, நான் பார்த்தனே தவிர அப்சராக்கு தான் நிச்சயதார்த்தம்னு என்ன ஏதுன்னு கரெக்டான டீட்டெயில் தெரியாதுடா. அவளுக்கு தான் நிச்சயதார்த்தம், அத அவளே சொன்னான். என்னடா சொல்ற? நீ ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் நான் அவகிட்ட பேசினேன். அவளுக்கும் அந்த நந்தாவுக்கும் தான் நிச்சயதார்த்தமா. என்ன மீறி நீ இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்குவியாடின்னு கேட்டதுக்கு நீ ஆம்பளே இல்ல, உனக்கு ஆண்மையே இல்லைன்னு சொல்வேங்கிறான். டேய், இதுக்கு முன்னாடி நீ குடிச்சதே இல்லையாடா? குடிக்காம உத்தமனா இருந்தாலும் அவ ஆம்பளை ஒத்துக்கலையாடா. டேய், அவ பேசின உர்றா. எப்படா விட முடியும்? இன்னைக்கு அவளை கொலை பண்றதுன்னு சொல்லிதான்டா வந்தேன். இல்ல, அவ ஒரே நாள்ல சட்டுன்னு செத்து போனா தப்பிச்சிடுவா. ஐயோ, ஏன் வாழ்றோம்னு நினைச்சு நொந்து நொந்து சாகணும். சஞ்சய், அப்படி சொன்னது தப்புன்னு என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும். இப்பத்துல இருந்து எனக்கு சாப்பாடு, தண்ணி, தூக்கம் எதுவுமே கிடையாது. அவ படுற கஷ்டத்தை பார்க்கறது மட்டும்தான் எனக்கு எனர்ஜி ட்ரிங்க். அதை சாப்பிட்டு தான்டா நான் உயிர் வாழணும். நான் உயிரோட இருக்கணும்டா, ஒவ்வொரு நாளும் அவ வேதனைப்படணும். இப்பல இருந்து இந்த கேம் ஸ்டார்ட் ஆகுது மச்சி. டேய் வேணாடா, நான் சொல்ற கேளுடா. டேய், உனக்கு சரக்கு தானடா வேணும்? எவ்வளவு வேணாலும் நான் வாங்கி தரேன்டா. அதுக்கு இல்லடா, இது ராவா இருக்குடா. டேய், இனிமேல் எல்லாத்தையும் நான் பழகிக்கிறேன்டா. டேய் இருடா, நான் மிக்ஸ் பண்ணி தரேன்டா. அவ பேசின வார்த்தை இப்பவும் என் காதுல உட்கார்ந்துகிட்டு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்குடா. அவளை சும்மா விடவே கூடாது. டேய் இந்தா, நீ கவலைப்படாதடா, நம்ம இப்பயே போவோம்டா. வேணாம் மச்சான், என் கல்யாணத்தை அவ கடைசி நேரத்துல வந்து நிறுத்தி என் வாழ்க்கையை நாசம் பண்ணால, அதே மாதிரி அவ நிச்சயதார்த்தத்தை கரெக்ட் டைமுக்கு போய் நிறுத்தி எல்லாரும் முன்னாடி அவளை அசிங்கப்படுத்தணும்டா.
அந்த அம்மா பாத்துங்க. ஓகே சார். பனிமலருங்கிறது நீங்க தானே? என்ன மதி, என்ன தெரியாத மாதிரி? போதும், வேற எதுவும் பேச வேண்டாம். சோமுங்கிறது உங்க வீட்டுக்காரர் தானே? அவர் இங்க தானே இருக்காரு? சொல்லுமா, இங்கதான் இருக்காரா? ஆமா. அவரோட அம்மா பேர் என்ன? பாஞ்சாலி. அவங்க இப்ப எங்க இருக்காங்க? மதி, அது விஷயமா நானே உங்களை பார்த்து பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அன்னைக்கு நைட்டு ஃபோன் பண்ணி என்கிட்ட அதை பத்தி எதுவும் பேச தேவையில்லை. சார், இப்ப புரிஞ்சுதா? அவங்களுக்கு மக இருக்காரு, மருமக இருக்காங்க. இத்தனை பேர் இருக்கும்போது நான் எதுக்கு சார் பாத்துக்கணும்? இல்லம்மா, அவங்க உங்க பேரை சொன்னதால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டோம். இவங்க தான் மருமகன் தெரிஞ்சிருச்சுல, இனிமேல் நாங்க பாத்துக்கிறோம். என்னடா இது, நாம ஒண்ணு நினைச்சு வந்தா வண்டியை வேற பக்கம் திருப்பி விடுறாளே. ஐயோ, இது சரிப்பட்டு வராது. மதிமார ஆளுதான் நம்மளுக்கு சரி. இவ சரியான ராட்சசியாச்சே, நம்மளே முழுங்கி ஏப்ப விட்டுருவாளே. ஐயோ, நிறைய பேசிட்டு இருக்காங்களே. எப்படியாவது இங்கிருந்து நடைய கட்டிட வேண்டியதுதான். சாரிம்மா. பரவாயில்ல சார், அந்த அம்மாவை இவங்க கிட்ட ஒப்படைங்க. கான்ஸ்டபிள், அந்த அம்மாவை கூட்டிட்டு வாங்க. புடிமா. எடுத்துட்டு வாங்க, அவங்களை எடுத்துட்டு வாங்க. விடாதீங்க, அவங்களை உள்ள கூட்டிட்டு போங்க. சார், ஒரு நிமிஷம். இங்க என்ன நடக்குது? முதல்ல உள்ள கூட்டிட்டு போங்க. போங்க. நீங்க உள்ள வாங்க சொல்றேன். சார், நான் கிளம்புறேன் சார். எப்படிமா போவீங்க? நான் ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன் சார். ஓகே, சாரி ஃபார் த ட்ரபிள். ஓகே நீங்க சார். உள்ள வாங்க. மதி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உன்கிட்ட பேசுறதுக்கு என்கிட்ட ஒண்ணும் இல்ல.